தோனியோட கேட்ச் ஆகாம சிஎஸ்கே மேட்ச் தோத்துட்டாங்க. இல்ல வின் பண்ணிருப்பாங்கன்னா அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். மெயின் ரீசன் இருக்குல்ல, சிஎஸ்கே ஒரு 70% மேட்ச் எங்க தோத்தாங்கன்னா பவர் பிளேல தான். ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் அவர் அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பயங்கரமான இன்டென்ட் ஷோ பண்ணாங்க. பவர் பிளேல 79 ரன் அடிச்சாங்க. அதுவே சிஎஸ்கேவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் சச்சின் ரவீந்திரன் அவுட் ஆன உடனே சிஎஸ்கே இன்டென்ட் ஷோ பண்ணல. ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு 16 ரன் தான் அடிச்சாங்க. மீதி 2 ஓவருக்கு தான் 26 ரன் அடிச்சு 42 ரன் அடிச்சாங்க பவர் பிளேல. அடுத்து ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா ஃபீல்டிங்ல 2-3 பவுண்டரிஸ் விட்டாங்க. அது குறிப்பா ரயன் பராக் அடிச்ச பால சச்சின் ரவீந்திரா சிம்பிளா ஃபீல்டிங் பண்றதுலாம் ஒரு 3 ரன் சேவ் ஆயிருக்கும். அது பவுண்டரிக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்சஸ் சொல்லலாம். ஹெட்மேர் 3 ரன்ங்கிறப்ப ஜேமி ஓவர்டன் கேட்ச டிராப் பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு தான் ஹெட்மேர் ஒரு பவுண்டரி 6 அடிச்சாரு. டோட்டலா 19 ரன் அடிச்சிட்டாரு. கேட்ச பிடிச்சிருந்தாங்கன்னா 16 ரன் சிஎஸ்கேக்கு சேவ் ஆயிருக்கும். அப்படியே சிஎஸ்கே பக்கம் பார்த்தோமா, டூபே வந்து ஒரு பவுண்டரி 6 அடிச்சு சேசிங்க அங்கதான் ஆரம்பிக்குது. கவர்ஸ் ஒரு ஷாட் அடிச்சாரு. இனிஷியலா பாக்குறப்ப ஒரு பவுண்டரி சேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. டோட்டல் ஸ்டேடியம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா மேட்ச் அங்கதான் மாறுச்சு. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே சிஎஸ்கே கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் பெட்டரா எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் மேட்சை வின் பண்ணாங்க. ஓபனர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் இவங்கள விளையாண்டா மட்டும்தான் மேட்சஸை வின் பண்ண முடியும். இல்லைன்னா சிஎஸ்கே கம்பேக் கொடுத்து 6 டைட்டில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.